நன்றி. அது ஓரளவுக்கு புகழ் வந்தது. நம்ம பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அப்பா பேர் மறந்து போயிடும். எனக்கு கொஞ்ச நேரம் மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் காளிதாஸ் அப்பா பேர் ஞாபகம் வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். யார் சீனிவாசன் மகன் நான் யோசிச்சிருக்கேன். நான் தான் சீனிவாசன் படத்தை சீனிவாசன் தான். ஸோ சீனிவாசன் மகன் தான் இவர் மகன் வருவார் போதுக்கு. ஜெயராம் மகன் அந்த மாதிரி ஒரு மகன் வருவார்னா நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நான் இங்கே வந்ததற்கான காரணத்தை சொன்னார்கள். கேர் அவர்கள் சொன்னது போல் நட்பு உறவு ரெண்டுமே காரணம். அது சொன்னால் போதுமானது. ஏனால் என்னை பொறுத்தவரை சினிமா உறவும் கூட. எனக்கு சினிமாவில் இருக்கும் யாராக இருந்தாலும், என்னை எதிர்ப்பவர்களாக என்னை தூற்றுபவர்களாக இருந்தாலும், குடும்பத்தில் ஒருத்தர் சம்மந்தி சண்டை போட்டு வெளியே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக இது என் குடும்பம், அதில் நெருங்கிய உறவு என்று இருக்கிறது. அதுதான் ஜெயராம். அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன். இது கூட பண்ணலைன்னா வேற வேலை என்ன? எனக்கு எனக்கு நினைவு தெரிந்த முதல் நான் நடித்து கொண்டிருப்பது சினிமாவில். அதற்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு விலாசம் தந்தவர்னு சொன்னார் சீனிவாசன் அவர்கள். அது விலாசம் தர்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது யார் குடியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கம்பெனிக்கே நான் விலாசம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க என் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும். அதுக்கு அவங்க எடுக்கிற படத்துக்கு எனக்கும் தொடர்புன்னு சொல்லிட முடியுமா? நான் தான் அந்த வெற்றி காரணம் சொல்லிட முடியுமா? கிடையாது. இந்த மேடையில் எல்லாருமே, இந்த டைரக்டர் தவிர, இந்த படத்தின் டைரக்டர் தவிர பாக்கி எல்லாருமே ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் ப்ரொடியூசர் பண்ணலையே அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள கெட்டிக்கார ப்ரொடியூசர் ஜெயராம் தான். அவர் காளிதாஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு படமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எந்த கஷ்டமும் படாமல் இருக்காரு. ஸோ இது ப்ரொடியூசர்கள் மேடை. அதில் ஒரு ஹீரோ காளிதாஸ் அவர்கள். வித்தியாசமான பெயர். இந்த பெயரில் இன்னொருத்தர் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கணேசன்கிற பேர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஜெமினி கணேசன் ஆக்க வேண்டி வந்தவங்க பேரையே மாற்றி வேற. ஏன்னா கணேசன்கிற அந்த பேர் அவ்வளோ காமன் பேர். அதுலேயும் மூத்த கணேசன் ஒருத்தர் வீடு கட்டி அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பேரை யாரும் வைக்க பயப்படுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன் பெயரை, மனைவியின் பெயரை வைத்துக் கொண்டதற்கு காரணமே ரங்கராஜன் என்ற பெயரில் இன்னொரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். ராக்கி ரங்கராஜன் என்ற மாபெரும் எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. அந்த கன்ஃபியூஷன் வர, அது காளிதாஸ்ங்கிறது ஒரு யோசிச்சு தான் வச்சுருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவார் ஜெயராம், ஃபேமிலி உள்பட. ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. நான் அதில் ஒன்று நான் இவரை அறிமுகப்படுத்த போகிறது டைரக்டர் தான். நான் இந்த சுச்சாங்கிற மாதிரி நான் இதான் காளிதாஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இனி காளிதாசர் கையிலும் டைரக்டர் கையிலும் தான் இருக்கிறது. இந்த டிஎன்ஏ எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. உழைப்பில் தான் நம்பிக்கை உண்டு. அந்த டிஎன்ஏ எவ்வளோ பலமாக இருந்தாலும் அதை விரயம் செய்யக்கூடிய ஒரு ஊதாரித்தனம் உள்ள பிள்ளையாக இருந்தால் டிஎன்ஏ ஒன்றும் பண்ணாது. ஆனால் நல்ல வேளை இவருக்கு முன்னாடியே சினிமா அனுபவம் இருக்கு. எதையும் கண்டு வியக்க மாட்டார். வந்ததை எனக்கு அந்த இது நல்ல வேன் இருக்கு, ஏசிலாம் போட்டுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டார். இந்த வியப்புகள் எல்லாம் நீங்கள் எதை வியத்தலும் இளமேன்னு ஒரு தமிழ் பாடல் இருக்கு. அந்த மாதிரி வியத்தல் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். இனி நான் அவரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பணிவு மட்டும் கற்றுக்கொள்ளாதீர்கள். சினிமா துறையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ புரிந்தாவது கொள்ளுங்கள், புரிந்தாவது வைத்துக் கொள்ளுங்கள். லைட் பாய் என்ன பண்ணுறான், ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், ப்ரொடக்ஷன் ஆள் என்ன பண்ணுறான்னு சொல்ல முடியாது. நாளைக்கே நீங்கள் ப்ரொடியூசராக வரலாம். நான் இந்த நல்ல நேரத்தில் அதை உங்களுக்கு தலையில் சுமத்த மாட்டேன். ஆனால் அது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை. நல்லபடி செய்தால் இருக்கலாம் ரொம்ப நாள். அதற்கு உதாரணமாக இந்த கம்பெனி சொல்லலாம், என்னை சொல்லலாம். அதில் பாதி வயசு எனக்கு. 30 வருஷமாக படம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் விடாமல். அது எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் ஹீரோ நஷ்டமானாலும் நான் எடுத்த படங்கள்லாம் நல்ல படம். 1-2 படம். ஸோ
என்னுடைய வெற்றி நட்சத்திரத்தினால் வந்ததில்லை. ஃபைனான்ஸ் மாற்றம் தான் நான் நட்சத்திரத்துக்கிட்டேருந்து வாங்கினேன். பாக்கியெல்லாம் நல்ல படம், நல்ல டெக்னீஷியன்ஸை வைத்து எடுக்கும் தைரியமும் துணிச்சலும். எல்லா படமுமே வித்தியாசமான படங்கள் நான் எடுத்தவைகள் எல்லாமே. அதுக்கு காரணம் என்னுடைய ட்ரைனிங் அந்த மாதிரி. இன்னைக்கு சொல்லும்போது பழையதை பற்றி என்னை பற்றி சொல்லும் பொழுது மரோ சரித்திரம் என்ற படத்தை சொன்னார்கள். அது திரு கே பாலச்சந்திரன் அவர்களுடைய. அந்த இடத்தில் பயின்றவன் வித்தியாசமான படங்களை தான் எடுக்க முடியும். வேற அங்கே இது தெலுங்கு வீட்டில் இருக்கிற பிள்ளை தெலுங்கு பேசணும், தமிழ் வீட்டில் இருக்கிற பிள்ளை தமிழ் பேசுங்கிற மாதிரி அந்த வீட்டில் வளர்ந்த இந்த பிள்ளைக்கு அந்த மொழி தான் தெரியும். அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வித்தியாசமான பல விஷயங்களை செய்தால் ஒன்றும் பாம்பு கடிச்சிடாது, தைரியமாக பண்ணுன்னு சொன்ன ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார். அதே போல் சுயம்புவாக இவர்களுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாரோ இந்த டைரக்டருக்கு, அவர் நம்பி செய்து இருக்கிறார் ஒரு வித்தியாசமான படத்தை. அப்படி வித்தியாசமான படம் எடுப்பவர்களைத்தான் நான் விரும்புகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக ரசிகர்கள் விரும்புகிறார்கள். நானும் விரும்புகிறேன் என்பது கூட்டத்தோடு ஒத்துப்போகிறேன் என்பதைத்தான் சொல்லுகிறதை தவிர வித்தியாசத்தை தான் பார்க்கிறார்கள். அதனால் தான் நான் நடிக்க வந்தேன். இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னு நினைப்பாங்க. அவங்க எவ்வளவு நல்ல உணவு கொடுத்தாலும் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்ப்போமே, பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. புதிதாக வருபவர்களுக்கு எத்தகைய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் நிறைய படியுங்கள். மனிதர்களையும் புத்தகங்களையும் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் நிறைய படியுங்கள். நல்ல ஒரு சூழல், நல்ல தகப்பன். ஏதாவது குழப்பமாக புரியாத இண்டஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்டுக்கங்க. அவருக்கு தெரியாததெல்லாம் நான் வேண்டாம் சொல்லி சொல்கிறேன். ஜெயராமுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் எனக்கு தெரியுமான்னா நான் பட்டிருக்கேன் நிறையா, அதனால தெரியும். நான் பண்ணது கிடையாது, அதனால எனக்கு தெரியும். ஸோ நல்லவர்கள் சூழ்ந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை நன்றைய அமைய என் வாழ்த்துக்கள். உங்கள் வயசில் தான் அந்த மரோ சரித்திரம் நடித்தேன் நான். ஸோ it's a full circle. I'm happy and I wish the director, the producer, generally the film industry the very best. Thank you.